வாங்கம்மா வாங்க, வகை வகையான துணிமணி ட்ரெண்டிங் சேரி புது புது துணிகள்லாம் இருக்குமா, வந்து பாருங்க. வாரம் வாரம் துணிமணியை பார்க்கத்தானே வந்திருக்கோம், எடுத்து காமிங்க. என்ன பொண்ணு, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. அண்ணே, என்னண்ணே சேலபுரம் பழைய மாடலா இருக்கு, புது சேலை இருந்தா எடுத்து போடுங்கண்ணே. அம்மா இப்ப பழைய மாடல் தாமா ட்ரெண்டிங் ஆகி புது மாடலா வந்துகிட்டு இருக்கு. அம்மா இந்த சேலையெல்லாம் பாருங்கம்மா, வெள்ளி ஜெருகு போட்டதுமா. வெள்ளை கடைகள் எல்லாம் போனா அதிகமா இருக்கும், ஆனா என்கிட்ட கம்மியான ரேட்டுமா, 2500 ரூபா தான். எப்பா 2500 ரூபாயா? ஆமாமா, கடைகள்ல போய் இந்த சேலையை நீங்க வாங்கி பாருங்க, 10,000 சொல்லுவாங்க. அக்கா, இந்த அண்ணி வச்சிருக்கிற சேலை ஏத்த விட்டு கோமதி கட்டி இருந்தாக்கா, ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியா வசந்தி, நீ எப்ப பார்த்த? அவங்க ஊரு திருவிழாக்கு போகும்போது இதே மாதிரி சேலைக்கா கட்டி இருந்தா நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருந்துச்சு. ஓ அப்படியா, நல்லா தான் இருக்கு, ஆனா விலை தான் ஜாஸ்தியா தெரியுது. அம்மா விலையவே பாக்காதியம்மா, விலைக்கு ஏத்த துணி தானமா இருக்கும். இது 500 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? 500 ரூபாய்க்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். 500 ரூபாய்க்கு மட்டும் கொடுத்து பாருங்க, ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிடுவோம். அப்புறம் நான் தாம தலையில துண்டு போட்டுக்கிட்டு போகணும், போமாங்கிட்டு. இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா, உங்க நிறத்துக்கு எடுத்து கொடுக்குது. எனக்கு இந்த மாதிரி சேலை எடுத்து கட்டணும்னு ரொம்ப ஆசை ராணி. கடைகள்லாம் போய் கேட்டா 10,000 15,000 சொல்றாங்க. அதனாலயே வேணாம் வேணாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் ஒன்னு எடுத்து கட்டலாமான்னு பாக்குறேன் ராணி. கட்டுங்கக்கா, உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சரோஜாக்கா, நீங்க எதுக்கு சேலையெல்லாம் எடுக்கிறீங்க? நீங்க எப்ப பார்த்தாலும் நைட்டி தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 4 நைட்டி எடுத்து வச்சுக்கிற வேண்டியதானே. என்ன அவங்க நைட்டி தானே போடுவாங்க, உங்ககிட்ட நைட்டி இருந்தா எடுத்து காட்டுங்க. அம்மா இப்போதைக்கு நான் நைட்டி எல்லாம் கொண்டு வரலமா, சேலையும் சின்ன பிள்ளைகளுக்கான ட்ரெஸ் தாம கொண்டு வந்தேன், இன்னொரு நாள் கொண்டு வரேன். கோட்டிக்காரி வீட்டுல வேலை வெட்டி பாத்துக்கிட்டு இருந்தா தெரியும். மாட்டு சாணத்தையும் மாட்டு பாலையும் கறந்துக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட குப்பை அள்ளிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா பட்டு பனரசமா கட்டிக்கிட்டு இருக்க முடியும். நைட்டி போட்டுட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஒரு நல்ல விசேஷத்துக்கு திருமணம் காது குத்துக்கு போகும்போது பட்டு சேலை கட்டிட்டு போகணும். இவளுக்கு என்ன தெரிய போகுது? எப்ப பார்த்தாலும் 365 நாள் இதே பேண்ட் சட்டையோட தான் சுத்துறா. இவ வந்து என்கிட்ட சொல்றாளாக்கு, அடியே நெட்டச்சி வாயை முடிக்கிட்டு இருட்டி. ஏன் சின்ன பொண்ணு, உனக்கு வாயை முடிக்கிட்டு இருக்க மாட்டியா? அவங்க எல்லாம் நார்மல் பீப்புள் கிடையாது சின்ன பொண்ணு. ஓ அப்படியா வசந்தி அக்கா, அப்ப நார்மல் பீப்புள் இல்லையா, வானத்துல இருந்து குதிச்சவங்களா? எதனாலதான் இவளோட நான் எங்கேயும் வர மாட்டேன்னு சொல்றது? சின்ன பொண்ணு சும்மா இருட்டி. அம்மா இந்த சேலையை பாருங்கம்மா, மயில் கலர் சேலை. இப்ப எல்லாரும் இதைத்தான் ட்ரெண்டிங்கா கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நல்ல பெரிய பெரிய பார்டரா போட்டு சூப்பரா இருக்கு சேலை. எங்க குடுங்க பாப்போம். ஆமா, நல்ல பெரிய பெரிய பார்டர் போட்டு சூப்பரா இருக்கே சேலை. ராணியக்கா, இந்த சேலை சூப்பரா இருக்குல்ல? ஆமா கீதா, ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ கட்டுனா ரொம்ப அழகா இருக்கும் கீதா. இந்த சேலை எம்புட்டுனே? 3,500 ரூபாமா. என்னது 3,500 ரூபாயா? என்னன்னே ரேட்லாம் அதிகமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் கடையில எல்லாம் போய் கேட்டனே 1,500 ரூபா தான் சொன்னாங்க. கொஞ்சம் விலையை குறைச்சு கொடுங்கண்ணே. கடைக்கு போனப்பே விலை அதிகமா சொல்றாங்கன்னு உங்ககிட்ட எடுத்தா நீங்களும் அதிகமாத்தையும் சொல்றீங்க. அம்மா அது பட்டு சேலைமா, தொட்டு பாருங்க, கட்டி இருக்கிறதே தெரியாது, பஞ்சு மாறி இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல தானே விலை சொல்ல முடியும். பாட்டி சின்ன பொண்ணு, எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்குடி. எப்படியாவது கீதாட்ட இருந்து வாங்கித்தாடி. ஆமா, உனக்கு வேற வேலை கழுதையே இல்ல. இந்த ஆளு எம்புட்டு சேலையை எடுத்து அடுக்கி போட்டு வச்சிருக்காரு. கீதா வச்சிருக்கிற சேலையே தான் வேணுமா? பாட்டி சின்ன பொண்ணு வாங்கி தாட்டி. விலையை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தீங்கன்னா இந்த சேலையை நான் எடுத்துக்கிறேயா. இல்லம்மா அதெல்லாம் குறைக்க முடியாதுமா, 3,500 ரூபா தான். உங்களுக்கு வேணா 200 ரூபாயை குறைச்சிட்டு 3,300 ரூபாய்க்கு தாரேன். அண்ணே அதெல்லாம் குறைக்கலாம்னே, 200 ரூபா தான் குறைப்பீங்களா? ஒரு 1000 ரூபாய் குறைக்க வேண்டியதானே? அம்மா நானும் என் கை காசை கொடுக்காம இந்த சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அடிமாட்டு விலைக்கு கேட்டுக்கிட்டு இருக்க, ஒரு நியாயமா விலை கேளுமா? கீதா, உனக்கு இந்த சேலை எடுப்பாவே இருக்காது. வேற கலர் ஏதாவது இருந்தா பாருவேன். ஏப்பா பார்த்தாலும் ஊதா ஊதா ஊதாலேயே போய் விழுந்துகிட்டு இருக்க. ஓ அப்படி சொல்றியா சின்ன பொண்ணு? அப்பன்னா நான் வேற சேலையே பாக்குறேன். ஐயா வேற சேலை இருந்தா எடுத்து போடுங்க ஐயா. இந்த எடுத்து போடுறேம்மா. இங்க பாருங்கம்மா, பஞ்சு மிட்டாய் கலர் சேலை, பார்டர்லாம் நல்ல எடுப்பா இருக்கும். கட்டுது என்ன தக தக தகன்னு மின்னுவியம்மா. இங்க அத தாங்க பாப்போம். ஆமா, நல்ல பளிச்சுன்னு பார்டரும் நல்ல பெரிய பார்டர் ஆகியிருக்கே. வசந்தி அக்கா, இந்தக்கா அந்த சேலை நீ தானே ஆசைப்பட்டு கேட்ட, எடுத்து வச்சுக்கக்கா. சரிடி சின்ன பொண்ணு, மயில் கலர் சேலை எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன இந்த சேலை என்னன்னே ரொம்ப ரஃப்பா இருக்கு, மடிப்பெடுத்தெல்லாம் கரெக்டா வருமா இல்லைன்னா கொச்ச கொச்சன்னு போயிருமா? அம்மா அதெல்லாம் மடிப்படுத்தினா கத்தி மாதிரி நிக்குமா, சூப்பரா இருக்கும். சினிமா கல்லையெல்லாம் கட்டிட்டு வராங்கல்ல, அப்படியே மடிச்சு கட்டுனா சிலையாட்டம் இருப்பமா. ஓ அப்படியா? இதோட விலை எவ்வளவுனே? இதோட விலை 2000மா. குறைச்சு போட்டு தருவீங்களா?
எடுங்கம்மா குறைச்சு போட்டு தாரேன். என்ன எல்லாரும் இப்ப செட்டு செட்டு சேரி கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி செட்டா சேரி வச்சிருக்கீங்களா அண்ணே? என்னடி சின்ன பொண்ணு செட்டு சரியா? அது என்ன புது ட்ரெண்டிங் மாடலா? அக்கா செட்டு சேரி தெரியாதாக்கா? என்னக்கா நீ? ராணி, அது புதுவிதமான சேலையா இருக்கு ராணி. ஆமா அறிவாளி சொல்லிட்டா. போங்க காங்கிட்டு. செட்டு சேரினா எல்லாரும் ஒரே மாதிரி சேலை கட்டுவோம்ல, அதுதான் செட்டு சேரி. அதான் இவர்கிட்ட இருக்கான்னு கேட்டேன். பொங்கலு புத்தாண்டுலாம் வருதுலக்கா, அதுக்கு நம்ம தெரு ஊரா ஒரே மாதிரி சேலையா எடுத்து கட்டினா எம்பிட்டு அழகா இருக்கும், அதுக்கு தேன் கேக்குறேன். ஓ, அப்படியா சின்ன பொண்ணு? நீ சொல்றது நல்லாதாண்டி இருக்கு. தெரு பூரா ஒரே மாடல் சேலை கட்டி இருந்தா எம்பிட்டு அழகா இருக்கு. அடுத்த தெருக்காரி எல்லாம் போறாம படுவாளுக, மூக்கு மேல கைய வைப்பாளுகடி. இருக்கான்னு கேளு, எல்லாரும் வாங்கி கட்டுவோம். ஐயா இருக்கா ஐயா? ஏம்மா இருக்கிற சேலையில உங்களுக்கு எந்த சேலை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி சேலை செட்டு என் கடையில வச்சிருக்கேன்னா அடுத்தாப்புல வந்து கொண்டு வந்து தாரேன். கேட்டு சின்ன பொண்ணு, இந்த ஊதா போடவையே கேளுட்டி. அதுக்காகலாம் நான் தனியா எடுக்க முடியாதுடி. 3500 ரூபாய் சொல்றாருல. சரி வசந்தி அக்கா. ஐயா இந்த சேலை ஊதா சேலை இருக்குல்ல, அதே மாதிரி செட்டு சேரி இருந்தா அடுத்தாப்புல கொண்டு வாங்க ஐயா. ஒரு 10-15 சேலை எடுத்துட்டு வாங்க, தெரு பூரா நாங்க வாங்கிக்கிறோம். சரிம்மா, ஆனா 3500 ரூபாயில அது ரேட்டு. ரேட்டுக்குலாம் வேணா, ஒரு 1500 2000க்கு பார்த்து எடுத்துட்டு வாங்க ஐயா. ஒரு நேரம் கட்டுறது தானே. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. அண்ணே, நான் இந்த ரோஸ் கலர் சேலையே எடுத்துக்கிறேனே. சரிம்மா. நான் இந்த ரோஸ் கலர் சேலை வெள்ளி பார்டர் கொடுத்துட்டு அந்த சேலையை எடுத்துக்கிறேன். அண்ணே, நான் இந்த மயில் கலர் சேலையை எடுத்துக்கிறேனே. யாரானி, நீ எந்த சேலை இன்னும் எடுக்கலையா? அக்கா, இங்க இருக்கிற எல்லா கலர் சேலையுமே என்கிட்ட இருக்குக்கா. வேற என்ன கலர் நான் வாங்க? அம்மா கலர்ல 10-15 கலர் தாமா இருக்கும். அதையும் மாத்தி சேலை நெய்கிறாங்க. ஒரே கலரா இருக்குமா, ஆனா டிசைன்கள் வேற மாதிரி இருக்கும்ல. ஒண்ணு பார்த்து எடுங்கம்மா. அண்ணே, நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு பிடிச்ச கலர் ஒண்ணுமே இல்லையே. சின்ன பொண்ணு, நீ எடுக்கலையா சேலை? அக்கா என்கிட்ட இருக்கிற சேலையே கட்ட முடியாம இருக்கேன். இதுல சேலை எடுத்து திரும்பி என்ன பீரோவுல நிறைச்சு வைக்கவா? வேணாக்கா, நம்மளுக்கு எப்பயுமே பேண்ட் சட்டை தானக்க நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது இருந்தா காமிக்க சொல்ல நான் வாங்கிக்கிறேன். அம்மா நான் பேண்ட் சட்டையெல்லாம் விக்கிறது இல்லம்மா. ஒன்லி சேரி சின்ன பிள்ளைகளுக்கான ட்ரெஸ் அம்புட்டுதேன். சரிண்ணே, ஒரு 10 வயசு பொம்பளை பிள்ளைக்கு இருக்கிற ட்ரெஸ் இருந்தா காமிங்கண்ணே. அம்மா சின்ன பிள்ளைகளுக்கான ட்ரெஸ்ஸா மரத்தடியில வச்சுட்டு வந்திருக்கேம்மா. இப்போதைக்கு சேலையும் கொண்டு வந்தேன். யாராருக்கு என்னென்ன சேலை பிடிச்சிருக்கோ எடுத்துக்கிறங்கம்மா. இதை பார்த்து கணக்கு பண்ணி முடிச்சுட்டு அடுத்தப்பறம் சின்ன பிள்ளைகளுக்கான ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேம்மா. ஓ அப்படியாண்ணே, சரிண்ணே. நீங்க சொல்றதும் சரியாத்தே இருக்கு. அதையும் போட்டுக்கிட்டு ஏன் குழப்பிக்கிட்டு இருப்பானே. வசந்தி, சரோஜாக்கா, எடுத்த சேலைகளுக்கு காசை கொடுத்து முடிச்சு விட்டுட்டு அடுத்தாப்புல பாப்போம்க்கா. ராணி, இப்ப சேலை வாங்குறதுக்கு மட்டும்தான் ராணி காசு இருக்கு. சின்ன பிள்ளைக்கு இன்னொரு நாள் பாத்துக்குவோம் ராணி. காசு இல்லைல? ஆமா ராணி அக்கா, என்கிட்டயும் நிறைய காசு இல்லக்கா. இன்னொரு வாட்டி சின்ன பிள்ளைகளுக்கான ட்ரெஸ்ஸை பாப்போம். ஓ அப்படியா? அப்பனா சேலையை மட்டும் எடுத்துட்டு வாங்க, வீட்டுக்கு போவோம். இந்த தாட்டி 2 பேரும் பஞ்சு முட்டை கலர் சேலை கட்டிக்கிட்டு ஜிங்குச்சான்னு வரப்போறாங்க. தெருவே பார்த்து கண்ணை மூட போகுது. என்ன பொண்ணு சும்மா இருட்டி. அம்பட்டு ஒண்ணு ரோஸ் கலர் சேலை வெறிக்கலட்டி கட்டுனா நல்லாத்தே இருக்கும். இந்த நெட்ட மாட்டுக்கு நான் எடுத்து கட்ட சேலையிலவே கண்ணா இருப்பா. ஆமா நயன்தாரா சேலை எடுத்து அப்படியே கட்டிட்டிய. என் கண்ணை கொண்டு வந்து உங்க மூஞ்சி மேல வைக்கிறேன். போங்க சரோஜாக்கா. சரோஜாக்கா, அப்பத இருந்து காணாம போயிருச்சுன்னு சொல்ற. என்ன காணாம போயிருச்சுன்னு சொல்லுக்கா, நாங்க தேடி தருவோம்ல.
ஏக்கா என்ன கேட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லையேக்கா. இவட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க. இவட்ட காலையில ஒரு விஷயத்தை சொல்லி சாயந்தரம் கேட்டாலே மறந்துருச்சுன்னு சொல்லுவா. இவட்ட போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அடியே சரோஜா, என்னடின்னு சொல்லிட்டி? எதுவும் தங்கமும் காண மாட்டி. திருடிட்டு போயிட்டானா? ஆச்சி, ஆச்சி, தங்கத்தை திருடி இருந்தாலும் போனா போதுன்னு விட்டுருப்பேன். என் செல்லத்தெல்லாம் உனையும் காணா, காணா. நான் எங்க போய் சொல்லுவேன்? ரோஜாக்கா, அழுகாதீக்கா. உங்களுக்கு ஏதாவது ஆயிர போகுது. இப்படி மாஞ்சு மாஞ்சு அழுதுகிட்டு கிடைக்கீங்களே. பொறுமையா இருங்கக்கா, பொறுமையா இருங்க. பொறுமையா சொல்லுங்கக்கா. என்ன காணா, மூணு காணான்னு சொல்றீங்க. என்னக்கா அது? ராணி, ராணி, 2 வாரத்துக்கு முன்னாடி சந்தைக்கு போய் 3 நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பால் ஊத்தி தேன் ஊத்தி வளர்த்து வந்தேன் ராணி, ராணி. ஆமாக்கா, என்கிட்ட கூட சொன்னீங்கல்ல, நல்ல வெட்டக்கோழியா வாங்கிட்டு வந்திருக்கேன் சீப்பான ரேட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்கல்லக்கா. ஆமா ராணி, நான் கூட ஒருவேளை சாப்பிடாம இருப்பேன். ஆனா அந்த கோழிக்கு தினமும் அரிசி தெனை கம்புன்னு போட்டு நல்லா வளர்த்தேன். தண்ணி வைப்பேன். அப்படி பாதுகாத்து 2-3 கிலோ கிட்ட கொழுத்து போயிருந்துச்சு கோழி. ஆமாக்கா, நானும் பார்த்தேன்ல, நல்ல கொழுக்கு மொழுக்குன்னு இருந்துச்சு. சென பண்ணி மாதிரி. நேத்து சின்ன பொண்ணு கூட என் நாத்தனாருக்கு கால்வலி அதிகமா இருக்கு, ஒரு வெடை கோழி கொடுங்கன்னு வள்ளு கட்டிக்கிட்டு இருந்தா. நான் முடியவே முடியாது, பொத்தி பொத்தி வளர்த்தேன் ராணி. இன்னைக்கு காலையில கூண்ட திறந்து விடலாம்னு கூண்ட திறக்கிறேன் ராணி. 3 கோழியுமே காணோம். யாரோ திருடிட்டு போயிட்டாங்களே, திருடிட்டு போயிட்டாங்களே. என்னக்கா சொல்றீங்க? 3 வெடை கோழியையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்களா? ஆமா ராணி, ஆமா ராணி. என் வீட்டுக்கார ஆசைப்பட்டு ஒரு வெடை கோழி அடைச்சு கோழி குழம்பு வச்சுட்டான்னு கேட்டாரு. அவருக்கு கூட கொடுக்கலையே. இப்படி எவனோ திருடிட்டு போயிட்டானே, யாரும் தெரியலையே. ஐயோ, வெடை கோழியை திருடிட்டு போயிட்டானா? 3யுமே அக்கா? ஆமாண்டி, 3 கோழியை திருடிட்டு போயிட்டா. நான் வீடே தேடி பார்த்துட்டேன். காணாமே, காணாமே. அட கடவுளே, ஒரு கோழி எப்படியும் 800 ரூபாய்க்குல இருக்கும். 800 ரூபாய் என்னடி 800 ரூபாய்? தினமும் முட்டை முட்டையா போட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு முட்டை 20 ரூபாய்னு வித்துக்கிட்டு இருந்தேன். இப்ப முட்டையும் போடல, விட்டையும் போடல, கோழியையும் காணோம். நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? அட கடவுளே, இப்படி பண்ணலாமா? யாருக்கு இந்த துணிச்சல் இருந்துச்சுன்னு தெரியலையே. பாவம் சரோஜாக்கா கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு ஏதோ உன்ன வளர்த்து முன்னேறலாம்னு பார்த்தா இப்படி உங்க தலையில மண்ணெண்ணி போடுறாங்களே, நாசமா போயிருவாங்க. இதே மாதிரிதான் என் வீட்லயும் நடந்துச்சு. 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மா 2 ஆடு கொடுத்தாங்க. அதை பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு சோறு தண்ணி வைக்கிறது என்ன, இலதலை பறிச்சு போடுறதுன்னு வீடு வீடா வடிச்ச தண்ணி வாங்கி ஊத்தி பொத்தி பொத்தி வளர்த்தேன்க்கா. எந்த திருட்டு கம்நாட்டியோ 2 ஆட்டையும் பத்திட்டு போயிட்டாங்கக்கா. நல்ல சென ஆடா இருந்துச்சு. அக்கா, உன் வீட்ல ஆடு காணாம போச்சு, சரோஜாக்கா வீட்ல கோழி காணாம போச்சுக்கா. ஒரு நியாயம் இருக்கு. என் வீட்ல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தேன்க்கா, அது காணாம போயிருச்சுக்கா. அதை புடிச்சிட்டு போய் என்ன பண்ண போறீங்களா தெரியலையே. நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஆடு மாடுலாம் புடிச்சு கட்ட மாட்டோம். தெருவழியா தான் படுத்துங்க, தெருவழியே தான் கிடக்குங்க. ஆனா இந்த நேரத்துல வீட்ல இருந்து கட்டி போட்ட ஆடு மாடுகளே காணாம போகுது. ஆடு குட்டி போயிருச்சு. இதுக்கு தேனா வெளியில படுக்கிறது இல்ல. எவனாவது இனி கடத்திட்டு போயிடுவானா, வீட்டுக்குள்ளே தான் பொத்தி பொத்தி படுத்துக்கிட்டு கிடக்கேன். என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆளாளு வீட்டுல ஒவ்வொன்னையும் காணாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாடி சின்ன பொண்ணு, 2 ஆடு காணாமனு நான் மூசு மூசு மூசுன்னு அழுதுகிட்டே இருந்தேன். எங்க வீட்டுக்காரன் சமாதானப்படுத்தினாரு. ஏன் கோழி, கோழி, எங்க போன கோழி, நாட்டு கோழி, நாட்டு கோழி. சரி சரோஜாக்கா, அழுகாதீக்கா, அழுகாதீங்க. தெருக்குள்ளெல்லாம் தேடி பார்ப்போம். ராணி, அந்த கோழி என் வீட்டை விட்டு எங்கேயும் போகாது ராணி. வீட்டையே சுத்தி 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 வர. எவனா திருடிட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? அக்கா, இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. இப்படி ஒவ்வொன்னா காணாம போய்கிட்டு இருந்தா நம்ம என்னக்கா செய்யறது? இந்த ஊருக்குள்ள இருக்கிறதா வேணாமா? பயத்தோடயே இருக்க முடியுமாக்கா? ஆமாக்கா. வேற என்னடி செய்ய முடியும்? கோழிக்கும் ஆட்டுக்கும் நாய்க்கும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? போலீஸ்காரே அடிச்சு நம்மள தாண்டி வரட்டுமே. அக்கா, எனக்கு ஒரு ஐடியாக்கா. என்னடி சின்ன பொண்ணு? அக்கா, நம்ம தெருக்காரவுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வீடு வீடுக்கு வாங்கிட்டு போய் தெருவூரா சிசிடி கேமரா வச்சிருவாங்கக்கா. நாச்சு திருட வரவேன் கேமரால பதிவாயிருவான். நம்ம கண்டுபிடிச்சு நம்மளே அவனை கட்டி எடுத்து மண்டையை உடைக்கலாம்க்கா. சின்ன பொண்ணு, சரியான ஐடியா கொடுத்திருக்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இன்னைக்கே வீடு வீடுக்கு போய் காசை வாங்குறோம், கேமராவை மாட்டுறோம்.
காலத்துல எல்லாம் சொன்னாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு. ஆனா இந்த காலத்துல வீட்டுக்கு ஒரு கேமரா மாட்டுவோம். பழமொழி சரியா இருக்கும் போல. ஆமாட்டி சின்ன பொண்ணு, உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுடி. ஐயோ போச்சே போச்சே போச்சே. சரோஜாக்கா அதான் போயிருச்சுல. போச்சேனா என்ன செய்யறது, விடுங்க விடுங்க. அடுத்த வாரமும் சந்தை இருக்கும்ல, புதுசா 3 கோழியை வாங்கிட்டு வந்து வளங்க. ஆமா ராஜாக்கா, அழுகாதி. அழுதா உங்க உடம்புக்கு தேன் சரியில்லாம போகும். அழுகாதி அக்கா. கோழி வெடி கோழி, எந்த பாவி வெட்டி தின்னானோ நாசமா போயிருவான். சரோஜாக்கா, இந்த சோகத்திலயும் உனக்கு கிளுகிளுப்பான பாட்டு கேக்குதா?